ஹலோ சில்ட்ரன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ரியாக்ஷன்ஸ். அதில் நான் ஏற்கனவே 2 வீடியோஸ் வந்து காம்பினேஷன் ரியாக்ஷன் அண்ட் தென் டிகம்போசிஷன் ரியாக்ஷன் நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க அந்த லிங்க்ஸ் நான் வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன், அதையும் பார்த்துக்கோங்க. அண்ட் தென் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் அப்கமிங் வீடியோஸ் எல்லாத்தையும் வந்து பாருங்கள், உங்களுடைய போர்டு எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? அண்ட் தென் இன்னைக்கு பார்க்க போகிற 3 ரியாக்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிங்கிள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன், டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் அண்ட் தென் கம்பல்ஷன் ரியாக்ஷன். ஸோ இந்த 3 டைப்ஸ் ஆஃப் ரியாக்ஷன் பார்க்க போகிறோம். அண்ட் தென் சிங்கிள் அண்ட் டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் வந்து எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஷுவலாகவும் நம்ம வந்து ஒரு விஷுவல் வீடியோ, அதாவது சிமுலேஷன் டூலும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம பார்க்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே நான் சொன்னேன் வந்து காம்பினேஷன் ரியாக்ஷன்னா என்ன, 2 எலமெண்ட்ஸ் ஜாயின் பண்ணுறது ஒரு காம்பினேஷன், அண்ட் தென் 2 காம்பவுண்ட்ஸ் ஜாயின் பண்ணுறது ஒரு காம்பினேஷன், அண்ட் தென் ஒரு காம்பவுண்டும் ஒரு எலமெண்ட்டும் ஜாயின் பண்ணுறது ஒரு காம்பினேஷன் அப்படின்னு சொன்னேன். அண்ட் தென் டீகம்போசிஷன் ரியாக்ஷன்ல என்னன்னு சொன்னேன்னா, ஒரு ஃபுல்லாக இருக்கிற காம்பவுண்ட் வந்து பிரிஞ்சு போகிறது, பிரிஞ்சு 2 இதுவாக ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கறது, அது வந்து டீகம்போசிஷன் ரியாக்ஷன். இந்த டீகம்போசிஷன் ரியாக்ஷன் வந்து நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கல, ஆனால் சிமுலேஷன் டூல் மட்டும் கொடுத்துருக்கேன். ஸோ பார்க்காதவங்க அந்த லிங்க்கையும் நான் ஷேர் பண்ணுறேன், அதையும் பாருங்கள். ஸோ ஏன் இந்த சிமுலேஷன் டூல்ஸ் வீடியோஸ் போடுறேன் அப்படின்னா, உங்களுக்கு விஷுவலாக பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட் சும்மா தியரி மட்டும் சொல்லாமல் இந்த மாதிரி விஷுவலாக காமிக்கும் போது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் நல்லாயிருக்கும், நாலேஜ் வந்து டெப்த்தாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஸ்கூல் முடிச்சு 10th முடித்தா கூட வந்து ஒரு காம்பினேஷன் ரியாக்ஷன்னா என்ன, டீகம்போசிஷன் ரியாக்ஷன்னா என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் டக்குன்னு சொல்லலாம். சிம்பிளாக வந்து இன்னொரு ஓன் வேர்ட்ஸ்லேயே வந்து நீ எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ என்னுடைய இந்த சேனல்லே பார்த்தீங்கன்னா உங்களுடைய 10th கான்செப்ட்ஸை வந்து எப்படி சிம்பிளாக சொல்லித்தரது அப்படின்றது தான். அண்ட் தென் எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் வந்து we will see some questions. ஸோ நான் ஜெனட்டிக்ஸ் ரிலேட்டடாக வந்து ஒரு கொஷின் பேங்க் ஒன்று போட்டிருக்கேன், எம்சிக்யூ, ஹார்ட்ஸ், அசெஷன், ரீசனிங். ஸோ பார்க்காதவங்க அந்த லிங்க்கையும் போயிட்டு பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என் சேனலை, அப்போ தான் உங்களுக்கு அப்டேஷன்ஸ் வீடியோஸ் வந்து வந்துடும். ஆல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இன்னைக்கு என்ன கிளாஸு, இன்னைக்கு பார்க்க போகிறது சிங்கிள் டிஸ்பிளேஸ்மெண்ட், டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் கம்பல்ஷன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஸோ பார்க்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது சிங்கிள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். சிங்கிள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன்னா என்ன அப்படின்னா, இது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன். இந்த கெமிக்கல் ரியாக்ஷனில் வந்து ஒரு எலமெண்ட் வந்து இன்னொரு எலமெண்ட்டை வந்து ரீப்ளேஸ் பண்ணிடும். ஸோ ரீப்ளேஸ் பண்ணி அது வந்து ஆக்குப்பை பண்ணிக்கும். ஸோ இப்போது நீங்கள் உட்காந்துருக்கீங்க, நீங்கள் எழுந்து போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் கிளாஸில் இருக்கீங்க, நீங்கள் ரெஸ்ட் ரூம் போகிறீங்க, நீங்கள் போயிட்டு வரத்துக்குள்ளே யாராச்சும் அங்கே உட்காந்துடுறாங்க, அதுதான் சிங்கிள் டிஸ்பிளேஸ்மெண்ட். அண்ட் தென் இப்போ இல்லை பஸ்ஸில் போகிறீங்க, ட்ரெயினில் போகிறீங்க, நீங்கள் வந்து ஏதோ ஒரு ஹாலில் வந்து வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க ஒரு மீட்டிங்லேயோ. ஸோ நீங்கள் உட்காந்துருக்கீங்க, அந்த சீட்டில் கொஞ்ச நேரம் நீங்கள் வந்து வெளியே போயிட்டு வரலாம், ரிலாக்ஸ் பண்ணலான்னு போயிட்டு வரத்துக்குள்ளே உங்கள் சீட்டை இன்னொருத்தர் ஆக்குப்பை பண்ணிப்பாங்க, பார்த்தீங்களா? அதுதான் சிங்கிள் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ இதை மாதிரி ஒரு எலமெண்ட்டுக்கு பதிலாக இன்னொரு எலமெண்ட் வந்து உட்காந்துது பார்த்தீங்களா அந்த இடத்துல, அப்போ ஒரு நியூ எலமெண்ட் ஃபார்ம் ஆகும், அதுதான் வந்து நியூ காம்பவுண்டாகவும் ஃபார்ம் ஆகும். இதுதான் சிங்கிள் டிஸ்பிளேஸ்மெண்ட். புரிஞ்சுதுங்களா? ஸோ ஒரு டெஃபினிஷன் சொல்லலாமா? சிங்கிள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன்னா என்ன? இட் இன்வால்வ்ஸ் த one element being replaced by another element in a chemical reaction, or to form a new element, to form a new compound. That is chemical reaction, single displacement reaction. Got it? So இது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள். நான் இங்கே கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா ஜிங்க் வித் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ ஜிங்க் வந்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் கூட ரியாக்ட் பண்ணும்போது என்ன ஆகணும்? ZN + HCl, இதான் வந்து ஃபார்முலா. ஸோ இப்போ இந்த ZNனும் இந்த HCl இருக்கிற சிஎல்லும் வந்து ஜாயின் பண்ணிக்கும், ஹெச்சை வந்து தனியாக விட்டுருவாங்க. ஸோ உங்களுக்கு என்ன வரும்? ZnCl, ஜின் குளோரைட் ஃபார்ம் ஆகிடும். ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்லேருந்து ஹைட்ரஜன் குளோரைட் அப்படின்றது ஜின் குளோரைடாக கன்வெர்ட் ஆகிடும், ஹைட்ரஜன் கேஸ் வெளியே போயிடும், கேஸாக வெளியே போயிடும். இது ஒரு எக்ஸாம்பிள். ஓகேங்களா? ஸோ இதை மாதிரி வந்து நிறைய சிங்கிள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன்ஸ் வந்து உங்கள் புக்கில் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு சிம்பிளாக புரியணுன்றதுக்காக இந்த ஒரு எக்ஸாம்பிள், இந்த ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ வந்து இதனுடைய வீடியோவையும் பார்த்துடலாம், அப்போ உங்களுக்கு வந்து பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். சரிங்களா? வாங்க வீடியோ பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். 2 டெஸ்ட் டியூப் இருக்குது. இந்த 2 டெஸ்ட் டியூப்லையும் வந்து நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம்னா காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் எடுத்துக்கலாமா? ஸோ காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷனை வந்து அயன் நெய்யில் வந்து டிப் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இந்த அயன் நெய்யில் என்ன இருக்குது? அயன் இருக்குது, Fe இருக்குது. ஸோ இந்த Feயும் இந்த Cuவும் எப்படி வந்து டிஸ்பிளேஸ் ஆக போகுதுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் டைம் கொடுக்கலாம். கொஞ்சம் நேரம் ஆன பிறகு அந்த அயன் நெயில் வந்து கலர் சேஞ்ச் ஆக போகுது.
இப்போ இந்த கலர் சேஞ்ச் ஆகும்போது அதோடைய கலர் என்னவா மாறிடுச்சு, சில்வர் ஒயிட்டான்றது வந்து ப்ரௌன் ஆயிடுச்சு, ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. இந்த ப்ரௌன் கலர் எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா காப்பர் வந்து டெபாசிட் ஆயிருக்கு. இது ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். ஸோ லெஸ் ரியாக்டிவ் காப்பர் அயன் வந்து காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் வந்து டிஸ்பிளேஸ் ஆயிடுச்சு, அயன் வந்து உட்காந்துருச்சு அதில். சரிங்களா? ஸோ அயன் வந்து மோர் ரியாக்டிவாக இருக்குது, அதனால தான் சொல்யூஷன் கலரும் வந்து க்ரீன் கலராக மாறிடுச்சு. ஓகே, the solution changes to green due to the presence of ferrous sulfate. ferrous வந்து அதில் உட்காந்தாச்சு, அயன் வந்து காப்பர் வந்து இந்த அயன் நெல்ல டெபாசிட் ஆயிடுச்சு. இது வந்து சிங்கிள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். புரிஞ்சுதுங்களா? இது வந்து ஒரு ஈஸியாக உங்களுக்கு புரியும் எப்படி வந்து காப்பரும் சியூவும் ஃபெரஸும் வந்து டிஸ்பிளேஸ் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. இப்போ பார்க்க போகிறது என்னன்னா டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் என்ன, ஒரு ரியாக்ஷனில் வந்து ரெண்டு காம்பவுண்ட்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. ஓகே, இல்லைனா ரெண்டு எலமெண்ட்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுது டு ஃபார்ம் அ நியூ காம்பவுண்ட். ஸோ ரெண்டு இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கும் இடத்த. ஸோ அதுதான் வந்து டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா சோடியம் சல்ஃபேட் பேரியம் குளோரைடு. சோடியம் சல்ஃபேட்டில் இருக்கிற சல்ஃபேட் வந்து பேரியம் கூட போய் ஜாயின் ஆகிடும், குளோரைட் வந்து சோடியம் கூட போய் ஜாயின் ஆகும். ஸோ சோடியம் சல்ஃபேட் அப்படின்றது சோடியம் குளோரைடாக மாறிடும், பேரியம் குளோரைடு அப்படின்றது பேரியம் சல்ஃபேட்டாக மாறிடும். ஒரு பிரிசிபிடேட் ரியாக்ஷன் கூட சொல்லலாம் நம்ம. ஸோ இது மாதிரி நிறைய டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன்ஸ்க்கு நம்ம வந்து என்னென்ன எக்ஸாம்பிள் கொடுக்கலாம்னா ஆசிட் பேஸ் ரியாக்ஷன்ஸ் எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். அப்போ அந்த இடத்துல வந்து சால்ட் ஃபார்ம் ஆகும். நீங்கள் ஏற்கனவே ஆசிட் பேஸ் ரியாக்ஷன் லோயர் கிளாஸ் வந்து படிச்சிருப்பீங்க. ஸோ ஒரு ஆசிடும் ஒரு பேஸும் ரியாக்ட் பண்ணும்போது ஒரு சால்ட் ஃபார்ம் ஆகும். அங்கே ஒரு இன்டர்சேஞ்ச் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் காம்பவுண்ட்ஸோ இல்லை எலமெண்ட்ஸோ நடக்கும். அதுதான் வந்து டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். ஓகேங்களா? ஸோ இப்போ இன்னொரு சிம்பிளாக எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு பேர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸு, இன்னொரு பேர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க. இதில் இந்த ரெண்டு பேர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்லேயும் வந்து ஒருத்தர் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னா இது டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் ரமேஷும் ராகுலும் இருக்காங்க, அண்ட் தென் இன்னொரு இடத்துல வந்து விக்னேஷும் சிவாவும் இருக்காங்க. ஸோ இந்த ரமேஷும் ராகுல் வந்து விக்னேஷ் கூடவும் சிவா வந்து ரமேஷ் கூடவும் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிட்டா இதுதான் டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். ஓகேங்களா? இது ஒரு வீடியோ மூலியமாக பார்க்கலாம், அப்போ உங்களுக்கு இன்னும் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும். இப்போ இந்த ரியாக்ஷன் பாருங்களேன், பேரியம் குளோரைட்லேருந்து நான் ஒரு சில ட்ராப்ஸ் வந்து டெஸ்ட் டியூப்ல எடுத்துக்கிறேன். அதே மாதிரி சோடியம் சல்ஃபேட்டும் வந்து டெஸ்ட் டியூப்ல எடுத்துக்கிறேன். டைம் கொடுக்கலாம், என்ன சேஞ்ச் ஆகுது, கலர் சேஞ்ச் ஆகிடுச்சா, லைட் கலர் ஒயிட் பிரிசிபிடேட் வந்து கீழே டெபாசிட் ஆகிருக்கு. அதுதான் என்னது, பேரியம் சல்ஃபேட். இதை வந்து நம்ம பீக்கரில் வந்து மேலே இருக்கிற லேயரை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற அந்த பேரியம் சல்ஃபேட் கீழே செட்டில் ஆகிருக்கு பார்த்தீங்களா, அது கூட ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ஆட் பண்ணலாம். இப்போ ஏதாச்சும் சேஞ்சஸ் தெரியுதான்னு பார்க்கலாம். இதில் வந்து எந்த சேஞ்சஸும் வரல, அது அப்படியே தான் இருக்குது, செட்டில் ஆகிருந்து செட்டில் ஆனது தான். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள், டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள். புரியுதுங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது கம்பஷன் ரியாக்ஷன்ஸ் சில்ட்ரன். இந்த கம்பஷன் ரியாக்ஷனில் வந்து என்ன நடக்கும், ஈஸியாக நம்ம சொல்லிடலாம். ஒரு ஃபயர் எக்ஸ்பெரிமெண்ட் நடக்குது, ஒரு பர்னிங் ப்ராசஸ் நடக்குது அப்படின்னா அது ஒரு கம்பஷன் ரியாக்ஷன். எப்படி ஆக்சிஜன் கூட வந்து அந்த சப்ஸ்டன்ஸ் மிக்ஸ் ஆகிட்டு ரிசல்ட்டிங் இந்த ஃபார்மேஷன் ஆஃப் ஹீட் அண்ட் லைட். இப்போ ஒரு வீட்டில் வந்து ஏதோ ஒரு சப்ஸ்டன்ஸை வந்து நீங்கள் எரிக்கிறீங்க, அது ஒரு கம்பஷன். ஸோ அந்த கம்பஷன் அப்படின்னா என்ன, எரியும் போது அதுக்கு ஆக்சிஜன் தேவை, ஆக்சிஜன் தான் இன்னும் நல்லா எரியும். ஸோ ஹீட்டும் லைட்டும் வெளியே வரும். இதை ஒரு ரேபிட் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஃபாஸ்ட் நடக்கும் ஃபயரிங். எஸ், ஃபயர் ஆக்சிடென்ட்லாம் பார்த்துருக்கீங்களா, இல்லை ஃபாஸ்ட்டாக ஃபயர் ஸ்ப்ரெட் ஆகும், ஆக்சிஜன் இன்னும் கிடைக்க ஃபயர் ஃபாஸ்ட்டாக போயிட்டே இருக்கும். ஸோ இது வந்து ரேபிட் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் கம்பஷன், இன்கம்ப்ளீட் கம்பஷன். கம்ப்ளீட்டாக அந்த ரியாக்ஷன் நடக்குது, ஆக்சிஜன் யூஸ் பண்ணி ஹீட் அண்ட் லைட் ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்குன்னா அது கம்ப்ளீட். இன்கம்ப்ளீட் பார்த்தீங்கன்னா சரியாக நடக்காமல் பாதிலே நின்று போயிட்டு நமக்கு வந்து ரியாக்ஷன் வந்து இன்கம்ப்ளீட்டாக இருக்குது, முடியாமல் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இன்கம்ப்ளீட் ரியாக்ஷன். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா மீத்தேன் எக்ஸாம்பிள், கம்பஷன் ஆஃப் மீத்தேன் கேஸ், அது ஒரு எக்ஸாம்பிள். ஸோ நம்ம வந்து மீத்தேன் கேஸ் இருக்குது அப்படின்னா அது கிட்ட நம்ம ஃபயர் எடுத்துன்னு போகிறோம் அப்படின்னா டக்குன்னு இட் வில் கேட்ச் ஃபயர். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள் கம்பஷன் ரியாக்ஷனுக்கு. புரிஞ்சுதுங்களா? ஸோ இது மாதிரி நம்ம வந்து இம்மீடியட் ரேபிட் ரியாக்ஷன் வந்து நடக்கிறது தான் கம்பஷன் ரியாக்ஷன் வித் சப்போர்ட் ஆஃப் ஆக்சிஜன். அதுதான் வந்து கம்பஷன் ரியாக்ஷன். அண்டர்ஸ்டுடா? ஸோ இந்த கம்பஷன் ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா எப்படி இந்த கம்பஷனும் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் நம்முடைய எவ்ரிடே லைஃப்பில் எப்படி யூஸ் ஆகுது, எனர்ஜி ப்ரொடக்ஷன். ஸோ மெயினாக எனர்ஜி ப்ரொடக்ஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கம்பஷன் ஃபியூவல்ஸு, வெஹிக்கிள்ஸு, பவர் இண்டஸ்ட்ரீஸு, நம்ம வீட்லேயே வந்து ஃபியூவல் யூஸ் பண்ணுறோம், எல்பிஜி. ஸோ இதெல்லாம் வந்து கம்பஷன் in our daily life எப்படி applicable பண்ணுறோம் ரியல் லைஃப் சுச்சுவேஷனில். அண்ட் தென் அப்ளிகேஷன் இண்டஸ்ட்ரீஸ், ஸோ மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் லைக் கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ், ரிஃபைனிங் மெட்டல்ஸை வந்து பியூரிஃபை பண்ணுவாங்க.
சுத்தப்படுத்துவாங்க அந்த இண்டஸ்ட்ரீஸை. அண்ட் தென் ஹைலைட்டிங் ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன்ஸ். ஸோ இதில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பஷன், டிஸ்பிளேஸ்மெண்ட் இதெல்லாமே வந்து யூஸ் ஆகுது. அண்ட் தென் என்விரான்மெண்டல் இம்பாக்ட்டுக்கும் இது ஒரு ரியல் லைஃப் சுச்சுவேஷன் சொல்லலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்பஷன் ரியாக்ஷன் நம்ம இப்போ ஏர் பொல்யூஷன் ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஏர் பொல்யூஷன் வந்து கிரீன் ஹவுஸ் கேஸஸை வந்து அக்ரிவேட் பண்ணி விட்டுருது, அதாவது அதிகப்படுத்தி விட்டுருது. ஸோ நமக்கு என்ன ஆகுது, வி நீட் டு கண்ட்ரோல் த பொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரியல் லைஃப் சினாரியோவில் எப்படி நம்ம இந்த கம்பஷன் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷனை வந்து அப்ளிகபிள் ஆகுது, எப்படி நம்ம ரியல் லைஃபாக எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் வந்து ரியல் லைஃப் சினாரியோ. புரிஞ்சுதுங்களா? ஸோ இது வரைக்கும் என்னென்ன பார்த்தோம், நம்ம சிங்கிள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷனா என்னென்னு பார்த்தோம். அதாவது ஒரு எலமெண்ட்டு இன்னொரு எலமெண்ட்டை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அங்கே போய் ஆக்குபை பண்ணிக்கிறது சிங்கிள் டிஸ்பிளேஸ்மெண்ட். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளும் நம்ம பார்த்தோம். அண்ட் தென் டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷனில் பார்த்தீங்கன்னா 2 எலமெண்ட்ஸை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கும். ஸோ ஒரு நியூ காம்பவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணும், அது வந்து டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட். நெக்ஸ்ட் வந்து கம்பஷன்னா ஆக்சிஜன் சப்போர்ட்டோட ஏதாச்சும் ஒரு பொருள் எரியுது அப்படின்னா நமக்கு ஹீட்டும் லைட்டும் கிடைக்கும், ப்ளஸ் ஒரு சில பை ப்ராடக்ட்ஸும் கிடைக்கும். இது வந்து கம்பஷன். அண்ட் இது மட்டும் இல்லாமல் இந்த 3 ரியாக்ஷனுமே ரியல் லைஃப் சினாரியோவில் எப்படி யூஸ் ஆகுது அதையும் நம்ம பார்த்தோம். புரிஞ்சுதுங்களா? ஸோ கன்க்ளூஷனில் என்ன சொல்லலாம், இம்பார்ட்டன்ஸ் என்ன, இதனுடைய அப்ளிகேஷன் என்ன, அண்ட் தென் சஸ்டைனபிலிட்டி, என்விரான்மெண்டல் சஸ்டைனபிலிட்டிக்கு எப்படி யூஸ் ஆகுது. இம்பார்ட்டன்ஸ்னால் என்ன, ஒரு கெமிக்கல் ப்ராசஸை வந்து நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றத பார்த்தோம். அண்ட் தென் இண்டஸ்ட்ரியலாக எப்படி நம்ம வந்து இந்த கம்பஷனையும் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷனையும் யூஸ் பண்ணலான்றதையும் பார்த்தோம். அண்ட் தென் இதோட இம்பேக்ட் வந்து நம்மளுடைய சுற்றுச்சூழலை எப்படி இருக்குது, இதனுடைய பாதிப்பு நம்மளுடைய சுற்றுச்சூழலை எப்படி இருக்குது. ஒரு பொருளை எரிச்சா வந்து காற்று வந்து மாசுபடுது இல்லைங்களா? ஸோ அதையும் நம்ம பார்த்தோம். ஸோ நம்ம படித்ததை வந்து ரியல் லைஃப் சுச்சுவேஷனுக்கும் அப்ளை பண்ணி பார்த்தா தான் நம்ம படித்ததுக்கு உண்டான யூஸ் இருக்குது. புரியுதுங்களா? ஸோ டெப்த் ஆஃப் நாலேஜ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சில்ட்ரன். சும்மா படித்தோம், எக்ஸாம் எழுதணும், பாஸ் பண்ணோன்னு போகாமல் இந்த அடுத்த லெவலுக்கு நீ இந்த நாலேஜை வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணணும். ஸோ நாளைக்கு நீங்கள் +1 போய் உட்காடுறீங்க, ஒரு கெமிஸ்ட்ரி எடுத்து ஒரு சயின்ஸ் குரூப் எடுத்து போய் உட்காடுறீங்க அப்படின்னா கெமிஸ்ட்ரி கிளாஸில் வந்து இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வரணும். கம்பஷன் என்ன, சிங்கிள் டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்ன, டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கொஷின்ஸ் கேட்டாக்க டக்குன்னு உங்களுக்கு ஆன்சர் வரணும், அந்த ஸ்பார்க் வரணும். தட் இஸ் நோன் அஸ் த டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் கம்பஷன் ரியாக்ஷன். புரியுதுங்களா? ஸோ இது வரைக்கும் வந்து இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ போர்டு எக்ஸாமுக்கும் இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ஸோ தேங்க்யூ சில்ட்ரன். இந்த சேனலை உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க and then share பண்ணிக்கோங்க. So this videos will be more useful for you. சிம்பிளாக வந்து கிளாஸ் நடத்துகிறவங்களுக்காக. ஸோ இந்த கான்செப்ட்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் போர்ட் ப்ரிப்பரேஷனுக்கு. அதனால் kindly subscribe and share children. We'll see in the next class. And then previous videos links நான் இதில் வந்து attach பண்ணுறேன். Thank you. All the very best for your board exam.